அதாவது நீங்கள் வந்து ஒரு பயோபிக் எடுக்கலாம். ஆனால் எங்கே எந்தெந்த இடத்துல வந்து அதை வந்து கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக மாற்றணுன்ற வித்தை வந்து நீரஜ் பாண்டியாவுக்கு உண்டு. அந்த வகையில் எனக்கு தோனி அன்டோல்டு ஸ்டோரி வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய க்ரியேட்டிவிட்டியில் ஹாட்ஸ்டாரில் வந்து ஸ்பெஷல் ஓபிஎஸ் வந்தது. கேகே மேன் நடிச்சிருந்தார். உண்மையிலே ராம் இப்போ மேலே இருக்கக்கூடிய மரியாதை, அதில் பங்கு பெறக்கூடிய உறுப்பினர்கள், இரவு பகல் பாராமல் நாட்டுக்காக உழைக்கிற விஷயங்கள், தியாகங்கள், இதெல்லாமே அது ரொம்ப பதிவு பண்ணிச்சு. ஆனால் இடைத்தரகர்களாக இருக்கிற அரசியல்வாதிகள், அல்லக்கைகள்லாம் வந்து இந்த மாதிரி நாட்டுக்கு உண்மையாக இருக்கிறவங்களை எப்படி எப்படிலாம் வந்து படுத்தி எடுக்கிறானுங்க அப்படின்ட்டு அப்பாஸ்ன்ற ஒரு கேரக்டரை வச்சு அதை ரிவீல் பண்ணும். ஏன்னா ஒரு ஃபண்டு வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம், இது தேவையில்லாமல் எடுத்து எல்லாத்தையும் காசு யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி அந்த கேள்விகளை வந்து இன்வெஸ்டிகேஷனாக வரும். அதில் வந்து ஹிம்மத் வந்து யார், அவர் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்றத வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் ஓபிஎஸ் செகண்ட் பார்ட் வந்திருக்கு. ஹாட்ஸ்டாரில் ஜூலை மாதம் மிடில் ரிலீஸ் ஆச்சு.